பணிவு வந்து ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணிவு நமக்கு வேணும். அகங்காரம் கூடவே கூடாது, தான்கிற எண்ணம் கூடவே கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம தெளிவா சொல்றோம். அப்ப அந்த பணிவுங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மை மிஞ்சி 1000 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு நமக்கு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம தகுதிப்படுத்திக்கணும். நம்ம மனசுக்கு சரின்பட்டதை நோக்கி நம்ம செயல்படணும். அதுல எந்த ரிக்ரெட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டா பண்ணோம்யா, நம்ம தப்புன்னு நினைச்சிட்டு எதையும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இல்ல, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட்டை போட்டு நம்ம பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு பெருசாலாம் நம்ம ரிட்டர்ன்ஸ் எல்லாம் யோசிக்கவே கூடாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கான ரிட்டர்ன் என்பது உடனே வரலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒட்டுக்கா வரும், வந்து சேரும். புரியுதா? உடனே வராது ரிட்டர்ன்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு ஒட்டுக்கா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து தீரும். ஆனா அந்த ரிட்டர்ன் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க நகர்ந்தீங்க அப்படின்னா உங்களால ரிட்டர்னும் வராது, உங்களால நகரவும் முடியாது, அதுவே பிளாக் ஆயிரும். சோ தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றது அதுதான். உங்களுக்கு வந்து நினைக்கலாம், இந்த பொண்ணு நம்மள பார்க்கணும், இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த பொண்ணு நம்மள பார்க்கணும், அந்த பொண்ணு நம்ம பேசணும், அதுக்கு தகுந்த தகுதியை நீங்க நோக்கி நகர்ந்து போனீங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்க நோக்கி ஈஸியா அதிகமா இருக்கும் அடையலாம். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தான் வரணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஒரு லெவலுக்கு மேல போயிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு, இல்ல அது வந்து நம்மள திரும்பி பார்க்கல, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா நீங்க நல்லா படிக்கிறீங்க, பயங்கரமா சம்பாதிக்கிறீங்க, ஒரு லெவல் ஒரு உங்களோட ஃபீல்டுல நீங்க ஒரு பேர் தெரிகிற ஆள் மாதிரி ஆகுறீங்க. அதுக்கப்புறம் போய் ப்ரொபோசல் பண்ணுங்க, அந்த ரிஜெக்ஷன் கூட உங்ககிட்ட பணிவா தான் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கு. அந்த ரிஜெக்ஷன்ல கூட நீ ஹர்ட் ஆக மாட்ட, புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். வேண்டான்னு சொன்னா கூட உனக்கு இது. ஆனா நீ எதுவுமே பண்ணாம உன தகுதியே படுத்திக்காம உன்னோட தோல்விகளையும் அதையும் சேர்த்து நீ கஷ்டப்படுற, நீ போயிட்டு நீ சொல்றேன்னு வைங்க, என்ன ஆகும்? ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு பதில் தான் உனக்கு வந்து சேரும். சோ நான் என்ன சொல்றேன்னா, உன்னை தகுதிப்படுத்தி போய்கிட்டே இரு. நீ ஆக்சுவலா தேடி எதையுமே போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே உன்னை தேடி வரும். நீ எதெல்லாம் வேணும்னு நினைக்கிற அத்தனையும் சாத்தியம். இன்னைக்கு நீ பெட்டர்னு நினைக்கிறதோட நாளைக்கு அது பெஸ்டா வந்து உங்ககிட்ட நிக்கும். நீ வாட்டு போய்கிட்டே இரு. உனக்கு இது ஆண்டவன் நான் சொல்ல விரும்பல, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை விருத்த கூலி தரும்ங்கிற கான்செப்ட் தான் நான் சொல்றது. சோ உங்களை வந்து தகுதிப்படுத்திக்கிறதுல எந்த விதமான தயக்கத்தையும் ஏற்படுத்திக்கலாதீங்க. இந்த தனிமைங்கிற உணர்வு இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்போ இது ஆக்சுவலா நீங்க வந்து தப்பா போட்டு, யாருமே தனிமையில கிடையாது. எல்லார் வீட்லயும் எல்லா அம்மாக்களும் தன் பையன்கிட்ட பேசணும்னு சொல்லி பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அம்மாவுடைய குரல்களும் உனக்கு ஆறுதல் கொடுக்காது. உன் போனை அட்டன் பண்ணாம உன பிளாக்ல போட்ட பொண்ணுதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச அப்படின்னா நீ உன் சர்க்கிள தப்பா வட்டம் போட்டு வச்சிருக்க. அந்த வட்டத்தை நோக்கி நீங்க ஓட வச்சிருக்காது, உன்னை சுத்தி வட்டத்தை போட்டுக்கோ. ரைட். சோ இதுதான் சொல்றது, தனிமைங்கிறது ஒரு ஃபேக். அதை வந்து யாரும் விரும்பி ஏற்க போறது இல்ல, யாரிடமும் அதை திணிக்கவும் கூடாது. சோ அது மனிதனுக்கு கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது.